ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழிக்க வேண்டும். சுத்தமாக குளித்து விட வேண்டும். பூஜை அறைக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சுத்தமான நெய்யை ஊற்றி விட வேண்டும். அந்த நெய்யில் 2 பஞ்சு திரியை ஒன்றாக திரித்து போட்டுக்கொள்ளுங்கள். 2 கிராம்பு எடுத்து வலது உள்ளங்கைகளில் வைத்து கொள்ள வேண்டும். உடையாத முழுமையாக இருக்கும் கிராம்பை பரிகாரத்திற்கு பயன்படுத்தினால் முழு பலனை நம்மால் பெற முடியும். வலது கையில் கிராம்பை வைத்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை மனதார இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்து கொள்ளலாம். உங்கள் கஷ்டத்திற்கு தகுந்தவாறு பிரார்த்தனை இருக்கட்டும். மனதார பிரார்த்தனை செய்து முடித்து வலது கையில் இருக்கும் 2 கிராம்பை அந்த விளக்கில் இருக்கும் நெய்யில் போட்டுவிட்டு தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். நீங்கள் ஏற்றிய இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து தீபச் சுடரை பார்த்தவாறு மீண்டும் உங்களுடைய பிரார்த்தனையை தொடங்குங்கள். உங்களால் எவ்வளவு நேரம் மனதார தியான நிலையில் வேண்டுதல் வைக்க முடியுமோ அந்த தீபச் சுடரை பார்த்து உண்மையான நம்பிக்கையோடு மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டுதல் வைக்க வேண்டும். குறைந்தது 10 நிமிடமாவது தீபத்தின் முன்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அமர்ந்து வேண்டுதல் செய்வது அவசியம். வேண்டுதலை முடித்துவிட்டு எப்பொழுதும் போல உங்களுடைய தினசரி வேலையை தொடங்கலாம். இந்த தீப வழிபாட்டினை 108 நாட்கள் தொடர்ந்து ஒரே கோரிக்கையை முழு மூச்சாக நினைத்து செயல்பட வேண்டும். தீபத்தின் முன்பு அமர்ந்து நீங்கள் இறைவனிடம் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை நிச்சயமாக 48 நாட்களுக்குள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தினமும் பழைய கிராம்பை எடுத்துவிட்டு புது கிராம்பை போட வேண்டும். பழைய கிராம்பை கால்படாத இடங்களில் போட்டுவிடலாம். ஒட்டு மொத்தமாக நேர்மறை ஆற்றல் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் மனதில் நினைத்த காரியத்தை நடத்தி தரும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றினால் நல்ல பலன் பெறலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.